ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்கள் வீட்டில் ஒரு 2 அழகான மரங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சப்போட்டா மரம். இந்த சப்போட்டா மரத்தில் இப்போ நமக்கு கொஞ்சம் பழங்கள் காய்ச்சிருக்குது. பாருங்கள், நிறைய காய்ங்க கூட வச்சுருக்குது. இதுதான் எங்கள் வீட்டில் இது ஃபஸ்ட் டைம் இந்த மரம் வந்து காய் காய்ச்சிருக்கிறது. இந்த மரம் நாங்கள் வச்சு ஒரு 4 வருஷம் ஆகும். இங்கே பாருங்கள், அதோடு சேர்ந்து இங்கே சீத்தாப்பழி மரம் கூட நிறைய வந்திருக்கு, நிறைய காய்கள் விட்டுருக்குது. இன்னும் கூட பின்னாடி பக்கமாக போய் இப்போ நான் உங்களுக்கு நிறைய காட்டுறேன் பாருங்கள். மழைனால இந்த பாருங்கள், இந்த மருதாணி செடி கூட ரொம்ப சாஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பழங்கள்லாம் காய்ச்சிருக்குது பின்னாடி பக்கம். நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள், 1 பை 1 காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நிறைய சீத்தாப்பழி நிறைய தெரியுது பாருங்கள். இந்த பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கால்சியம், அயன் ரொம்ப இருக்குது. இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஃப்ரூட்ஸு. மரம்லாம் நாங்கள் வீட்டுக்கிட்ட எதுக்கு நட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நல்லா வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப குளிர்ச்சியாக நல்லா ஆக்சிஜன் கொடுக்குன்னு சொல்லி நட்டோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய சீத்தாப்பழி வந்திருக்கு. இந்த காயெல்லாம் பறிச்சிடறோம் இன்றைக்கி. ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப குரங்குங்க தொல்லைங்க அதிகமாக இருக்குது. ஸோ குரங்குகளுக்கு முன்னாடி நாங்கள் அதை பறிச்சோம்னுட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அந்த காய்கள்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா பறிச்சாச்சு. ப்ளஸ் அந்த காய்கள்லாம் வளர வளர அந்த காய்கள்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அந்த காய்களை எப்படியாவது பறிச்சிடணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபைனலாக நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ காய்ங்க நாங்கள் பறிச்சாச்சு. ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.